நீங்கள் ஒரு காங்கிரஸில் ஒரு மாநில அளவிலான நிர்வாகியாக ரொம்ப கவனிக்கப்படக்கூடியவராக பணியாற்றிட்டு வந்தீங்க ரொம்பவே. ஏன் இந்த தேர்தலுக்கு முன்பாக திடீர்னு தாவேகா பக்கம் போனதுக்கான காரணம்? அப்பா முழுக்க ஒரு காங்கிரஸ், இந்திரா காந்தி சப்போர்ட்டர் காங்கிரஸ். நானும் காங்கிரஸ் இயக்கத்தில் ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி தலைமையேற்று தான் நம்ம பயணம் பண்ண விசுவாசமாக இருந்தோம். ஆனால் அந்த இயக்கத்தில் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட ஒரு கூட்டணி தொடர்புல இருந்து அவங்க வெளியே வர மாதிரி தெரியல இயக்கம். காங்கிரஸ் மேடையில் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள், இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் அந்த திமுக தலைமையும் புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு மேடையில் கூட திமுகவில் காங்கிரஸை பற்றி பேசவே மாட்டாங்க. திராவிட கட்சியில் இவ்வளோ குற்றங்கள் இருக்குது, இவ்வளோ செயல்பாடு, இதெல்லாம் எடுக்கணும், கலைக்கணும், மக்களுக்கு நல்லாட்சி தரணும் அப்படின்ற கூடிய ஒரு தலைமை, ஒரு கட்சி இருக்கும்போது அந்த கட்சியில் நம்மளை இணைச்சிக்கிறது தான் சரியான பயணமாக இருக்கும். விஜய் அவர்கள் பேசுகின்ற பேச்சு, அவர் எடுத்த முடிவு, அந்த இயக்கத்துடைய கொள்கைகள் அதெல்லாம் கவர்ந்ததுனால நேரடியாக அவரையே சந்தித்து நான் என்னை இணைச்சிக்கிட்டேன். தலைவர் விஜய் அவர்கள் முதலே தெளிவாக சொன்னார், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நான் தருவேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ யாரும் செவி சாய்க்கலை. அப்போ தனி ஒரு ஆளாக ஒரு சிங்கமாக நின்று தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றோம் 108 இடத்துல. அப்போ இவங்க ஆதரவு கொடுக்கும்போது சொன்ன வார்த்தையை காப்பாற்றி காங்கிரஸுக்கு 2 மந்திரி சபையில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கு. எல்லாரையும் ஒரு முஸ்லீம் லீக்கு கூட அது அவங்களாம் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அவங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை யார் கொடுத்தது? அந்த வாய்ப்பை தளபதி விஜய் அவர்கள், மாண்பு முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு மோகன் காந்தி அவர்கள். அவரிடம் தற்போது பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில். ஸோ அது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது முதல் கேள்வி, நீங்கள் ஒரு காங்கிரஸில் ஒரு மாநில அளவிலான நிர்வாகியாக ரொம்ப கவனிக்கப்படக்கூடியவராக பணியாற்றிட்டு வந்தீங்க ரொம்பவே. ஏன் இந்த தேர்தலுக்கு முன்பாக திடீர்னு தாவேகா பக்கம் போனதுக்கான காரணம் என்ன? இல்லை, அதாவது நம்ம காங்கிரஸ் இயக்கத்தில் எங்களுடைய அப்பா கிராண்ட்ஃபாதர் ஃப்ரீடம் ஃபைட்டரு. அப்பா முழுக்க ஒரு காங்கிரஸ், இந்திரா காந்தி சப்போர்ட்டர் காங்கிரஸ். நானும் காங்கிரஸ் இயக்கத்தில் ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி தலைமையேற்று தான் நம்ம பயணம் பண்ண விசுவாசமாக இருந்தோம். ஆனால் அந்த இயக்கத்தில் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட ஒரு கூட்டணி தொடர்புல இருந்து அவங்க வெளியே வர மாதிரி தெரியல இயக்கம் ஒன்று. அது காங்கிரஸ் இயக்கத்தில் என்னை போன்ற நிறைய பேருக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியே வரணும், அது சரியாக இல்லை. ஆனால் அந்த கூட்டணியில் அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறது இல்லை, நம்ம தான் அவங்கள உயர்த்தி பிடிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபமாக இந்த கூட்டணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேடையில் சில இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள், இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் அந்த திமுக தலைமையும் புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு மேடையில் கூட திமுகவில் காங்கிரஸை பற்றி பேசவே மாட்டாங்க. இது இவங்க முழுக்க அடிமைத்தனமான ஒரு சூழல் உருவாச்சு. நம்ம சொன்னோம் இது சரியில்லைன்னு சொன்னோம், அது கேட்கலை, காது கொடுத்து கேட்கல. இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தி அவர்களுக்கே அந்த கூட்டணியில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அவராலையும் அந்த கூட்டணியை இல்லாமல் தாவாக்கோட கூட்டணி வைக்கணுன்றது விருப்பப்பட்டால் கூட அதை செயலாற்ற முடியல அவரால். ஏன்னா அவர் கையில் ஒரு கட்சி இல்லை, அதுதானே உண்மை. அப்போது ஒரு தலைமையை நம்ம நம்பியிருக்கிறோம், ராகுல் காந்தி தான் தலைவர்னு சொல்லியிருக்கோம். அவர்கிட்டயே கட்சியில் அதுபோது அந்த கட்சியில் பயணித்து என்ன பண்ண முடியும்? அதனால் ஒரு இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு எப்படி ஒரு ஆணித்தரமாக ஒரு கட்சியை எதிர்த்து இந்த திராவிட கட்சியில் இவ்வளோ குற்றங்கள் இருக்குது, இவ்வளோ செயல்பாடு, இதெல்லாம் எடுக்கணும், கலைக்கணும், மக்களுக்கு நல்லாட்சி தரணும் அப்படின்ற கூடிய ஒரு தலைமை, ஒரு கட்சி இருக்கும்பொழுது அந்த கட்சியில் நம்மளை இணைச்சிக்கிறது தான் சரியான பயணமாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம காங்கிரஸ் கட்சியில் பயணம் பண்ணோம்னா நம்மளுடைய கருத்துக்களுக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கும் அங்கே பில்லுக்கு போகிற நீராக தான் போச்சு, வயலுக்கு போகிற நீராக இல்லை. ஆனால் இந்த தலைமை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு தலைமை, மாநிலத்தில் ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் விஜய் அவர்கள் பேசுகின்ற பேச்சு, அவர் எடுத்த முடிவு, அந்த இயக்கத்துடைய கொள்கைகள் அதெல்லாம் கவர்ந்ததுனால அவரை ஏற்கனவே நம்ம நீண்ட காலமாக அவருடைய ரசிகராக கூட இருந்திருக்கோம். அதனால் அந்த இயக்கத்தில் அவரை நேரடியாக அவரையே சந்தித்து நான் என்னை இணைச்சிக்கிட்டேன்.
ஸோ தேர்தல் முடிவுக்கு அப்புறமா காங்கிரஸ் வந்து இப்போது தாவேகா கூட கூட்டணி அமைச்சாங்க, திமுக விட்டுட்டு இங்கே வந்து சேர்ந்தாங்க. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி? இல்லை அதாவது நான் வந்து அதை வந்து பெருமையாக என்ன சொல்லணும்னா, நான் வந்து இந்த இத்தனை ஆண்டுகளில் வந்து நான் ஓட்டு போட்டுகிட்டே இருக்கேன். நான் இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சென்னையில் வந்து ஓட்டு போட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிக்கு தான் என்னுடைய தொகுதியில் வந்து நான் ஓட்டு போடுறத தவிர கைச்சின்னத்துக்கு ஓட்டு போடவே இல்லை. ஒரே ஒரு முறை வந்து கைச்சின்னத்துக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு வந்து நம்ம மறைந்த வசந்தன் ஓனர் இருக்கார்ல, அண்ணாச்சி, அவர் வந்து மேயரார் தனிச்சு நின்னார். அப்போ தான் வந்து கைச்சின்னத்துக்கு போடக்கூடிய, அதை நான் எந்த இயக்கத்தில் இருக்கணும் அந்த இயக்கத்துக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த உதயசூரியன் சின்னத்து தான் ஓட்டு போட்டுகிட்டே இருக்கும். ஒன்று உதயசூரியன் போனால் ஏடிஎம் இல்லைன்னா ரெட்டலைக்கு போடணும். கை சின்னத்துக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து அவ்வளோ இல்லை. அப்போது இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி நான் எந்த தலைமையை ஏற்றுன்னு இருக்கிறனோ, எந்த தலைவரை நான் நேசிக்கிறனோ, எந்த இயக்கம் என்னை நான் வந்து அர்ப்பணிக்கிறனோ, அந்த இயக்கத்துடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது ஃபஸ்ட்டு டைம். நம்ம என்ன அந்த விசில் சின்னம், அந்த தலைமை இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ இந்த ஆளுங்கட்சியாக இருக்குது, மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்போ மக்கள் அனைவரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தலைமையின் கீழே நம்ம இருக்கிறது, அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்குது உங்களுக்கு? இல்லை, அதுதான் காங்கிரஸ் வந்து கூட சேர்ந்ததை பற்றி கேட்குறேன். அதாவது அந்த தருணம் எப்படி? இல்லை, எனக்கு வந்து என்னென்னா, காங்கிரஸ் வந்து இன்றைக்கி கூட்டணியில் இருக்குது, தலைவர் கூட்டணியில் கூப்பிட்டு அவங்க வந்து முன்னாடியே வந்து நம்ம கூட்டணிக்கு வருவோம்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் காங்கிரஸ் வரல. தாவேகாக்கு திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. 28 சீட்டு வாங்கி 5 சீட்டு தான் இதாகிடுச்சு. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 10 சீட்டு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தனிப்பெரும்பான்மையில் இருந்தாலும் மக்கள் அதிகப்படியாக வாக்களித்தா கூட ஒரு புது இயக்கத்துக்கு. ஆனால் வந்து சட்டம் என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் வந்து பெரும்பான்மை இல்லை, 118 வேணும் அப்படின்னு சொல்லி 108 இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ ஒரு 10 சீட்டு தேவைப்படணும் போது உடனே காங்கிரஸ் அந்த 5 சீட்டை வந்து நமக்கு வந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதலே தெளிவாக சொன்னார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நான் தருவேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ யாரும் செவி சாய்க்கலை. அப்போ தனி ஒரு ஆளாக ஒரு சிங்கமாக நின்று தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றோம் 108 இடத்துல. அப்போ இவங்க வந்து ஆதரவு கொடுக்கும்போது சொன்ன வார்த்தையை காப்பாற்றி காங்கிரஸுக்கு வந்து 2 மந்திரி சபையில் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கு. எல்லாரையும் ஒரு முஸ்லீம் லீக்கு கூட அது அவங்களாம் வந்து அதெல்லாம் தமிழகத்தில் வந்து ஆட்சியில் வந்து பங்கு அதிகாரத்தில் பங்கு அவங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். 56 வருஷத்துக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் இயக்கம் வந்து பெருசாக கொண்டாடுது. 2 மந்திரி வந்தாச்சு, காமராஜ் ஆட்சி போனதோட அந்த மந்திரி சபையிலே போகல அப்படின்னு. அந்த வாய்ப்பை யார் கொடுத்தது? அந்த வாய்ப்பு வந்து தளபதி விஜய் அவர்கள், மாண்பு முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் கொடுத்துருக்காரு. அது அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார். அதாவது நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா அன்றைக்கி வரல, இன்றைக்கி ஆதரவு தரும்போது வரும்போது சொன்ன வார்த்தையை காப்பாற்றி அவங்களுக்கும் ஃபோர்ட் போலியோ, காங்கிரஸ் கட்சியில் உயர்கல்வி, சுற்றுலாத்துறை அப்படி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து இன்றைக்கி வந்து இருக்காரு. பட் என்ன தான் இருந்தாலும் என்னை பொறுத்து என்னுடைய மனநிலைனா, கொடுக்குற இடத்துல தான் நான் இருக்கிறேன், வாங்குகிற இடத்துல இல்லை. அது ஒரு மனநிலை இருக்குது. என் தலைவர் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்து காங்கிரஸ் இன்னும் வாங்குறதுல தான் இருக்குது, ஒன்றும் கொடுக்குறதுக்கு வரல இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதை விட ஒரு மனநிறைவு என்ன இருக்குது? நான் என் தலைவருடைய தளபதி தலைமையிலே நான் வந்து இருக்கேன்னு சொன்னால், தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தலைமையில் அந்த இயக்கத்தில் நான் அர்ப்பணிச்சேன்னு சொன்னால், கொடுக்குற இடத்துல நான் இருக்கும்போது அதை விட மகிழ்ச்சி எனக்கு என்ன இருக்குது? நான் வாங்குற இடத்துல இல்லையே. இல்லை, காங்கிரஸ் ஆக்சுவலி இப்போ வந்து அந்த மாறினது, ஆதரவு கொடுத்தது ஆக்சுவலி நல்ல முடிவு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது காங்கிரஸோட வளர்ச்சிக்கு கை கொடுக்குன்னு பார்க்குறேன். அதாவது ஒரே ஒரு விஷயம், இயக்கம் வந்து தன்னை நான் நிலைநிறுத்திக்கணும், இயக்கம் வந்து தன்னை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி இந்த முடிவை தவிர வேறு எந்த முடிவும் எடுத்துருக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போது விடுதலை சிறுத்தை வந்தாங்க, கம்யூனிஸ்ட் வந்தாங்க, தலைவர் வந்து ஆதரவு கேட்டார், வெளியேந்து முதல்ல ஆதரவு தரோன்னு சொன்னாங்க. இப்போ வந்து விடுதலை சிறுத்தையெல்லாம் வந்து ஆட்சியில் பங்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு கொடுத்தது. இப்போ ஒரு வேளை இவங்கெல்லாம் ஆதரவு தரலை அப்படின்னு என்ன நடந்திருக்கும்? ஒன்றுமே கிடையாது. மக்களை சந்தித்து தலைவர் அவர்கள், நீங்கள் வந்து எனக்கு பெரும்பான்மையாக வாக்களிச்சிங்க, உங்களுடைய வாக்கெல்லாம் வந்து என்ன தான் முதலமைச்சர் ஆக்கணும், நான் ஆட்சி ஆளணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறோம், இன்னும் 10 சீட்டு குறைவாக இருக்குன்னு சொல்லுது. ஆனால் மீண்டும் உங்களே நான் சந்திக்கிறேன், அந்த 10 சீட்டு சேர்த்து கொடுங்கன்னா மக்கள் வாக்கை வந்து அள்ளி வீசிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தலை சந்தித்து பொருளாதார சூழ்நிலையில் மக்கள் விருப்பம் தெரிவித்த பிறகும் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அதை வந்து கைவிடக்கூடாது. அதனால் வந்து மீண்டும் ஒரு கஷ்டத்தையோ ஒரு பொருளாதார சூழ்நிலையோ நம்ம வந்து மக்களுக்கோ இல்லை அரசுக்கோ கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முறையில் தான் சரி ஏற்கனவே நம்ம அழைச்சோம், கூட்டணியில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோன்னு சொன்னோம். அப்போ இப்போ ஆதரவு கொடுத்தா அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் தலைவர் அவர்கள் வந்து முடிவெடுத்தார். அந்த ஆதரவு கிடைச்சிது, அதே மாதிரி கொடுத்தாங்க. இப்போ ஆட்சி
நடக்குது. செம்மையாக நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளில் கூட பார்த்தீங்கன்னா எங்கே வந்து தவறு செஞ்சாலும் உடனே சஸ்பெண்டு, ஒரு ஆய்வாளர் தவறு செஞ்சால் உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ண நடவடிக்கை எடுக்கிறது. அதனால் இல்ல, அரசினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு நான் வரேன். நான் இந்த விஷயத்தையும் கேட்டுறேன். இப்போது காங்கிரஸ்லேயே இருந்த அலிம் அல் புகாரி, இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர், அவரை போன்றவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்தது, திமுகவை விட்டு தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுன்றது, கூட்டணி வச்சதுன்றது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். இதை வந்து நாங்கள் ராகுல் காந்தி கிட்ட எதிர்பார்க்கல, காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ற விஷயத்த சொல்லி தான் கட்சியை விட்டு விலகுறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாருங்க சார்? நீங்கள் சந்தர்ப்பவாத அரசியல் இல்லை, நீங்கள் சொல்கிற நபர் யார்? எப்போ கட்சிக்கு வந்தார்? அவர் என்ன பண்ணார் இந்த கட்சிக்கு? அது சொல்லுங்கள் முதல்ல. அவருடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டோரி என்ன? எப்போ கட்சி வந்தார்? அவர் என்ன தியாகம் பண்ணிட்டார்? இந்த கட்சிக்காக என்ன பண்ணார்? அந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்கிறார் இல்லையா? குறுகிய காலத்தில் வந்தார், இந்த செல்வ பெருந்தகை அவரை கூப்பிட்டு போயிட்டு இந்த மொய் இப்போ அதுக்கு இதுக்குன்னு சொல்லி அப்படி தூக்கி விட்டாங்க. உடனே இளைஞர் காங்கிரஸ் எலெக்ஷன் நின்னார், அதில் வந்து ஒரு பதவி வாங்கினார். உடனே பேச ஆரம்பித்தார். அவர் ஒரு வழக்கறிஞர்னு எனக்கு தெரியாது, வழக்கறிஞராகவும் இருக்கலாம் எனக்கு, அது பேச ஆரம்பிச்சார். வழக்கறிஞர் பேச ஆரம்பித்தார். அவருக்கு வாய்ப்புகள் வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்தது. அன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இன்னொரு மாநிலத்தில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் பேசக்கூடிய தமிழை வந்து மொழிபெயர்க்கிறதுக்காக இவரை கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு வந்து செல்வ பெருந்தை அகாமடேஷன் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது ராகுல் காந்தி மொழிபெயர்ப்புக்கு செல்வ பெருந்தை அகாமடேஷன் பண்ணார். இப்படி அப்படி வந்து அவர் யார், என்ன ஏது, என்ன மாதிரி இருப்பாருன்னு தெரியாமையே, அவர் முழுக்க இந்த இயக்கத்துக்காக வந்து தன்னை அர்ப்பணிப்பாரான்னு தெரியாமல் செல்வ பெருந்தகை சில வாய்ப்புகள் அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதனுடைய விளைவு இன்றைக்கி நீங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு அவர் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெருசாக வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் எனக்கு தெரியாது, நான் அதனால் வந்து இல்லை, அவரோட செயல்பாடுகளில் குற்றம் குறைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லையே. நம்பகத்தன்மையை சம்பாரிச்சிருக்கிறாரு அலிம் தான் சொல்கிறேன். நம்பகத்தன்மையை சம்பாதிச்சிருக்காங்க. அப்ப அவங்கெல்லாம் கட்சிக்காக உழைச்சிருக்காங்க, டேட்டாவை வச்சு பேசியிருக்காங்க. ஒரு விஷயம் கேட்டேன். இல்ல, அவங்க அப்படிப்பட்டவர்கள் கட்சியை விட்டு போறாங்க. இல்ல அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் அந்த கட்சி விட்டு வெளியே வந்தேன் தேர்தலுக்கு முன்னாடின்னு சொன்னால், நான் வந்து அந்த கட்சியால் வந்து எந்த வித பிரயோஜனமும் அனுபவிக்கல. கட்சி கொடுத்த பதவி வந்து செயல்பட்டு தவிர கட்சியில் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கவுன்சிலரோ, ஒரு எம்எல்ஏவோ, சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு கொடுத்தோ அதை வந்து நான் தூக்கி போடுறேன். இல்லை, இப்போ குறுகிய காலத்தில் வந்து அந்த அனில் புகாரின்னு சொல்கிறீங்க ஒருத்தர், அவருக்கு கொடுத்த மாதிரி கூட வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல. 30 ஆண்டு காலம் உடைச்சி அந்த வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. ஒரு மாவட்ட தலைவருக்கு வந்து டெல்லியிலேருந்து வராங்க, 6 பேரில் வந்து 3வது பேராக என் பேர் இருக்குது, டெல்லி போய் அந்த பேர் இருக்குது, என்னதான் அறிவிக்கணும் சொல்கிறாங்க. ஆனால் சென்னை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா என்னுடைய மாவட்டத்தை மட்டும் ஏற்கனவே இருந்த மாவட்ட தலைவர் அறிவிக்கணும், மோகன் காந்தி வேணான்னு சொல்கிற அளவுக்கு வந்து இங்கேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்கிறாங்க. அதை வந்து டெல்லி ஏற்றுக்குது. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து உழைப்புக்கு ஏற்ற ஒரு மரியாதை அங்கீகாரம் இல்லைன்ற போது நம்ம என்னதான் வந்து, அதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமலரில் வந்து பாதி பக்கம் பத்திரிகையாளரே எழுதினான், என்னுடைய அரசியல் பயணத்தில் வந்து ராகுல் காந்திக்காக புதிய கோஷ்டி மோகன் காந்தி உருவானதுன்னு சொல்லி எழுதுந்து பாதி பக்கம் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தியுடைய கொலையாளிகளை தண்டிக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 முறை தனிப்பட்ட முறையில் நான் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக மனு கொடுத்துருக்கேன். இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த கட்சியில் வந்து புரட்சிகரமாக செஞ்சுருக்க மோகன் காந்தின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன அப்படிப்பட்ட எனக்கு கொடுக்காத வாய்ப்பெல்லாம் வந்து இது இடையில வந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களாம் இந்த கட்சியை வந்து ராகுல் காந்தி மீதோ அவங்க இப்போ நான் சொல்லலாம் தவிர அவங்களாம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய தகுதி ஒன்றும் கிடையாது. கட்சி மேலே வந்து ஒரு பெரிய பழிசால் போகிற அளவுக்கு தகுதி கிடையாது. எனக்கு அந்த தகுதி உண்டு. ஏன்னா அதை நான் பகிரங்கமாக சொல்லுவேன். என்னுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய பயணத்தை. ஆனால் எனக்கு அதெல்லாம் இந்த கட்சி மறுக்கப்பட்டு அந்த இயக்கத்தில் நான் இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? அந்த எல்லை இப்போ கடக்கும் போது இனிமேட்டு இல்லை இதுக்கு ஒரு நல்ல தலைமை நமக்கு இருக்குன்ற போது நம்ம வந்து இந்த தலைமைக்கு வந்துட்டோம். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன பதில்னா, அந்த தலைமையை வந்து ராகுல் காந்தியை குறை சொல்லிட்டு இவர் போகிற அளவுக்கு இல்லை. சந்தர்ப்பவாத அரசியல். இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக கிட்ட போனால் நாளைக்கு எப்படி மீண்டும் ஆளு கட்சியாக வரும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா திமுக வந்து கொடுக்குற இடத்துல இருக்குது, காங்கிரஸ் வாங்குற இடத்துல இருக்குது. திரும்ப சொல்கிறேன், ஆனால் வாங்குற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, நாளைக்கு கிடைக்கணும்னா அவர் திமுகவில் போய் சேர்றதை தவிர அவர் உண்மையே நல்ல மனுஷனாக இருந்து காங்கிரஸ் நான் கட்சி விட்டு எந்த கட்சியும் சேரலப்பா, நான் விலகிறேன், நான் காங்கிரஸ் கட்சி வந்து இதை நான் நம்பி பயணம் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துச்சு சொல்லிட்டு கூட இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து தொழில் இருக்குது, அட்வொகேட் தொழில் இருக்குது. சரியா? என்ன சந்தர்ப்பவாத அரசியல். அதை வந்து நம்ம பெருசாக ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக கூட தான் என்னுடைய விருப்பம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான் இப்போ தமிழக வெற்றி கழகம் அதுக்கு உள்ளே போயிட்டு இப்போ ஆதரவு கொடுத்து இப்போ கட்சிக்குள்ளேயும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு எதிர்பார்ப்போட உள்ளே போயிருப்பீங்க. இப்போ வந்து ஆட்சியும் அமைச்சிருக்கிறாங்க, ஆட்சி அமைச்சு சில நாட்கள் ஆகிறது. இந்த சில நாட்களில் செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி தெரிகிறது? இல்லை, செயல்பாடு நல்லா தானே இருக்குது. இதில் என்ன இருக்குது? என்ன எல்லாரும் கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்காங்க.
எங்கே தவறு நடந்தாலும் கண்டிக்கப்படுறாங்க. இந்த சிங்கப்பெண் சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு படையை வந்து உடனே வந்து அமைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த அம்மா உணவகங்களெல்லாம் வந்து கடந்த திமுக ஆட்சியில் மூடப்பட்டது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் புதுப்பிச்சு அது யாராருக்கெல்லாம் மக்கள் ஏழை மக்கள், எளிய மக்கள், வறுமை கோட்டு கீழ் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் பயன்படுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் மீண்டும் வந்து அதை வந்து துவக்கணும் சொல்கிறாரு. 717 சாராய கடை, ஒயின் ஷாப்பு, அதை மதுக்கடைகளெல்லாம் வந்து மூடணும். பள்ளிக்கூடங்கள், கல்வி சாலைகள், அதுக்கப்புறம் வந்து கோவில் வளாகங்கள், இது மாதிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து நிறைய புழக்கம் இருக்குதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பெல்லாம் வந்து மூடணும்னு சொல்லிட்டு உடனே உத்தரவு போட்டிருக்காரு. அதை மூடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 5-6 நாட்களில் ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு தானே இருக்காரு. பார்ப்போம். கண்டிப்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.